பிள்ளையார் சுழி போட்டு எதையும் தொடங்கு. பிள்ளையார் சுழி போட்டு எதையும் தொடங்கு. அது வினையெல்லாம் தீரும் மருந்து. அது வினையெல்லாம் தீரும் மருந்து. பிள்ளையார் சுழி போட்டு எதையும் தொடங்கு. அது வினையெல்லாம் தீரும் மருந்து. அது வினையெல்லாம் தீரும் மருந்து. கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடர் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உண்மையாகவே சிறப்பாக இருக்க வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும். பல யோகங்களையும் பல செல்வங்களையும் நல்ல ஒரு யோகத்தை இந்த நிகழ்ச்சியின் மூலம் பெற வேண்டும். சகல சௌபாக்கியங்களும் பெற வேண்டும். ஆக இன்றைய தினம் உங்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல யோகமான காலத்தை இந்த ஐப்பசி மாத பலன்களாக நல்ல நல்ல யோகங்களையும் நல்ல செல்வங்களையும் நல்ல தொழில் வளங்களையும் பெறக்கூடிய ஒரு ஐப்பசி மாத பலன்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அந்த ஐப்பசி மாத பலன்களை விரிவாக தெளிவாக ஆதாரபூர்வ கிரகங்கள் எந்தெந்த இடத்தில் இருந்தால் அதற்கு ஆதாரபூர்வ விளக்கத்துடன் சிறப்பான யோக பலன்களை இந்த ஐப்பசி மாத பலன்களாக உங்களுக்கு தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். டிக் பண்ணாம நல்லா கவனிங்க. இதற்கு பல விதமான நல்ல ஒரு சிறப்பான யோக பலன்கள் இந்த ஐப்பசி மாதம் அமையப் போகிறது. காலபுருஷ தத்துவப்படி காலபுருஷனுக்கு 7ஆம் இடம் சப்தமஸ்தானம். அந்த ஐப்பசி மாதம் 7ஆம் இடம் காலபுருஷனுக்கு 7ஆம் இடம். காலபுருஷ தத்துவப்படி 7ஆம் இடம். அந்த 7ஆம் இடம் என்பது ஐப்பசி மாதம். ஆகவே கடந்த புரட்டாசி மாசத்தில் ஏற்பட்ட தொழில் பிரச்சனைகள், உத்தியோக பிரச்சனைகள், ஒரு இடமாற்ற பிரச்சனைகள், உத்தியோக பிரச்சனைகள், தொழில் பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டு தற்போது அந்த 7ஆம் இடம் என்று சொல்ல ஐப்பசி மாதத்தினுடைய யோக பலன்கள் மூலம் நல்ல உத்தியோகத்தை பெறக்கூடிய ஒரு ஐப்பசி மாதம், நல்ல தொழில் வளத்தை, தொழில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஐப்பசி மாதம், சிலருக்கு வெளிநாட்டு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய ஐப்பசி மாதம், சிலருக்கு நல்ல திருமண வாழ்க்கை ஒப்பந்தமாகக்கூடிய ஒரு ஐப்பசி மாதம். இந்த ஐப்பசி மாதத்தில் நல்ல உத்தியோகம், முதலில் நல்ல உத்தியோகம் ஏற்படும். நல்ல தொழில், சொந்த தொழில் சிறப்பாக அமையும் இந்த ஐப்பசி மாதத்தில். இந்த ஐப்பசி மாதம் நல்ல திருமணம் ஒப்பந்தம் செய்யப்படும். இந்த 3 விஷயங்களுமே சிறப்பாக அமையப் போகிறது. அதே நேரத்தில் பொருளாதாரத்தில் இந்த ஐப்பசி மாதத்தில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையப் போகிறீர்கள். காரணம், பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் அடைவதற்கான முக்கிய காரணம் குரு பகவான் உச்சம் பெற்று பயிற்சி அடைந்து கடகராசியில் இருக்கக்கூடிய இந்த காலத்தில் ஐப்பசி மாத பலன்களை நான் சொல்ல போகிறேன். மேலும் சுக்கிரனாகப்பட்டவன் இந்த துளாராசியில் ஆட்சி பெறுகின்ற ஒரு ஐப்பசி மாத பலன்களை நான் சொல்ல போகிறேன். பூமியை ஆளக்கூடியவர்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கும் சிறந்த யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு அதிகாரத்துவம் வாய்ந்த பல சொத்துக்களை பல பதவியில் தரக்கூடிய செவ்வாய் பயிற்சி அடைகின்ற ஒரு ஐப்பசி மாத பலன்களை நான் தெளிவாக விளக்கப் போகின்றேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆக டிக் பண்ண நல்லா கவனிங்க. இந்த 3 முக்கிய கிரகங்களுடைய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்த போகின்றது இந்த ஐப்பசி மாதம். ஆக கடந்த காலம் ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன, அதற்கு என்ன தீர்வு, என்ன தெய்வ வழிபாடு, என்ன பரிகாரங்கள், இந்த வாரங்கள் எந்தெந்த காரியங்கள் மிகப்பெரிய வெற்றி அடையப் போகின்றது, என்னென்ன உங்களுடைய காரியங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி அடையப் போகின்றது, குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் எப்பொழுது இந்த மாதம் ஐப்பசி மாதம் எந்த அளவுக்கு சிறப்பாக மாறப்போகின்றது, உங்கள் வியாபாரம் எல்லாம் இந்த ஐப்பசி மாதம் எந்த அளவுக்கு முன்னேறப் போகிறீர்கள் என்று பல வகையான பிரச்சனைகளை பார்ப்போம். பல வகையான பிரச்சனைகள், பொருளாதாரம், கடன் நிவர்த்தி அடையுமா, இந்த ஐப்பசி மாதமாவது கடன் நிவர்த்தி அடையுமா, ஒரு
கடன் கிடைக்குமா, அரசாங்கத்தின் மூலம் கடன் கிடைக்குமா, வங்கிகள் மூலம் கடன் கிடைக்குமா, தொழில் தொடங்கலாமா என்று கூட்டு தொழில் ஆரம்பிக்கலாமா என சப்தமஸ்தானத்தில் காலசக்கரத்துக்கு காலபுருஷ தத்துவப்படி சப்தமஸ்தானத்தில் இருக்கும் பொழுது ஒரு கூட்டு தொழில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான சர்வதேச அளவில் உலக அளவில் தொழில் தொடங்கக்கூடிய சில தொழிலதிபர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் உலக அளவில் தொழில் செய்யக்கூடிய மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு அம்சங்களோடு இருக்கக்கூடிய ஒரு ஐப்பசி மாதம். ஐப்பசியில் அடிக்கக்கூடிய யோகம் கார்த்திகை அப்படியே கொட்டும். கார்த்திகையில அப்படி கொட்டும். சரிங்களா? ஆக ஐப்பசியில் அச்சாரமிடும், கார்த்திகையில் அதற்கு மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும். ஆக இந்த ஐப்பசி என்னென்னலாம் அச்சாரமிட்டு நமக்கு அச்சாரமாக எவ்வளவு பணம் வரப்போகின்றது என்பதை பார்ப்போம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக கோடான கோடி தமிழ் மக்களே, இது அத்தனையும் பொதுவான உங்களுடைய பலன், பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் ஒரு நீண்ட நாள் பிரச்சனைகள் ஏதாவது இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். கல்யாணம் முடியல, குழந்தை இல்லை, கணவன் மணிக்கில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனைங்க. ஏங்க எவ்வளோ நாளைக்கு தான் சொத்து பிரச்சனை இழுத்துக்கிட்டே இருப்போம். இந்த சொத்து பிரச்சனைக்கு என்னைக்கு தான் விடிவு காலம் ஏற்படும்? இந்த கடன் என்னைக்கு தான் நமக்கு எங்களுக்கு சரியாகும்? இந்த வருஷம் பூரா கடனா? வருஷம் பூரா கடனா? பிள்ளைக்கு வருஷம் பூரா பொண்ணு பார்க்குறோம், வருஷம் பூரா மாப்பிள்ளை பார்க்குறோம். என்னைக்கு தான் கல்யாணம் முடியும் தெரியல. நாங்கள் எத்தனையோ இடத்த ஜாதகத்தை பார்த்துட்டோம். இன்னைக்கு வேலை கிடைக்கும், நாளைக்கு வேலை கிடைக்குன்னு பையன் அலைஞ்சிட்டு இருக்கேன். அரசாங்க வேலையின் தலையெழுத்து இருக்கா இல்லையான்னு தெரியலையே. இது எல்லாம் பிரம்மனுடைய விதி எழுதியிருக்கார். பிரம்மன் ஒரு விதியை எழுதியிருக்கார். எது எது எப்ப நடக்கும் என்பதை பிரம்மன் தலையெழுத்தை எழுதியிருக்கார். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த பிரம்மனுடைய தலையெழுத்து எது எது எந்த காலத்தில் நடக்கும் என்பதை பிரம்மன் எழுதப்பட்ட தலை விதியை சரியாக தெரிந்து கொள்ள கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. சரிங்களா? ஆக இப்போ எல்லா ராசிக்குமே ஐப்பசி மாதத்தினுடைய அதிரடி யோகம், 3 முக்கிய கிரகத்தினுடைய அம்சம், அற்புதமான யோகங்களை பார்ப்போம். ஐப்பசி மாத பலன்கள். துலா ராசி நேயர்களே, உங்களுக்கான ஐப்பசி மாத பலன்கள். ஒரு சிறப்பான 3 கிரகங்களின் முக்கிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஐப்பசியில் அடமலை. இப்போ இந்த ஐப்பசியில் பணமலை, ஐப்பசியில் பணமலை கொட்ட போகின்ற ஒரு சிறந்த யோகம். பொதுவாக அந்த காலத்துல சொல்லுவாங்க ஐப்பசியில் அடமலை பெய்யணும். இப்போ உங்களுக்கு ஐப்பசியில் பணமலை பெய்ய போகுது. நிச்சயமாக ஆதாரபூர்வ கிரகங்களுடைய விளக்கங்களோடு உங்களுக்கு தெளிவாக வளர்க்க போகிறேன். ஆதாரபூர்வ விளக்கங்களோடு பல விளக்கங்கள் உங்களுக்கு தர கடமைப்பட்டிருக்கிறேன். துளாராசினியர்களே, முதலில் நல்லா கவனிக்க. இப்போ 3-6க்குரிய குரு பகவான் உங்களுக்கு சந்திரன் வீடான கடகராசியில் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய அமைப்பு இந்த ஐப்பசி மாதம். ஐப்பசி மாதம் 3-6க்குரிய குரு பகவான் 10ஆம் இடத்தில் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு சிறந்த யோகம், அற்புதமான யோகம். ஆக கூட்டு தொழில் செய்தாலும் சரி, சகோதரர்களோடு சேர்ந்து தொழில் செய்தாலும் சரி, அந்த தொழில் சிறந்து விளங்கக்கூடிய, தனியார் தொழில் பண்ணாலும் சரி, நீங்கள் சுயமாக பார்த்தாலும் சரி, கூட்டாக பார்த்தாலும் சரி, இல்லை உறவுகளோடு சேர்ந்து தொழில் பண்ணாலும் சரி, அப்போ இந்த தொழில்கள்லாம் சிறந்து உயர்ந்து விளங்கக்கூடிய, மேலும் மேலும் பெருகக்கூடிய, தொழில் பெருகக்கூடிய, வருமானம் பெருகக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பு. இப்ப இந்த 3ஆம் இடத்திற்கு 4ஆம் இடம், 3ஆம் இடத்திற்கு 4ஆம் இடம் தான் 6ஆம் இடம். 3ஆம் இடத்துக்கு 4ஆம் இடம். அப்ப 3ஆம் இடம் பெயர் கிடைக்குமா, தொழில் செய்கிற முயற்சிகள் வெற்றி அடையுமா, செய்கிற வியாபாரம் விருத்தி அடையுமா, நல்ல பதவி கிடைக்குமா, இல்லை நல்ல செய்கிற தொழில் விருத்தி அடையுமா,
முயற்சிகள் எடுத்து வெற்றி பெறுமா? அக்கம் பக்கம், அதாவது ஒரு வியாபாரம் நடத்துகிறோம், எல்லாருடைய ஆதரவு அதில் சிறப்பாக இருக்குமா? 3ஆம் இடம் எல்லாருடைய ஆதரவு, எல்லாருடைய ஆதரவு. பக்கத்து கடைக்காரன் என்ன எப்போ பார்த்தாலும் இடைஞ்சல் பண்ணிகிட்டே இருக்காயா, பக்கத்து வீட்டுக்காரன் எப்போ பார்த்தாலும் இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ இதுக்கு வந்து இந்த 3ஆம் இடம் சரியாக இருக்கணும். அப்போ ஆதரவு, உங்கள் தொழில் ஆதரவு, அண்ணே இந்த கடையை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படி அதே பக்கத்து வீட்டுக்காரவங்க, இப்போ இந்த சின்ன வேலை இருக்குது, நான் பார்த்துக்கிறேங்க, கிளம்புங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. இப்படி வந்து ஒரு ஆதரவு. அப்படிப்பட்ட ஆதரவோடு 6ஆம் அதிபதி என்ன? உங்களுக்கு தொழிலாளர்கள், இல்லாட்டி உங்கள் பதவி, நிர்வாகம், வியாபாரம் தொழில் செய்தால் சொந்தமயமான உங்களுக்கு உங்கள் பேச்சை கேட்டு உங்கள் தொழிலை விருத்தி செய்வாங்களா? பணியாட்கள் நல்லபடியாக வேலை செய்வாங்களா? உங்கள் தொழில் நல்லபடியாக விருத்தி அடையுமா? பல வெற்றிகளை அடையுமா? அப்படின்னு சொல்லக்கூடிய 6ஆம் இடம். தைரியம், வீரியம், தைரியம், போட்டி, தொழில் போட்டி, பதவியில் முன்னேற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது உத்தியோகமாக இருந்தாலும் சரி, அதிகாரத்துவம் வாய்ந்த உத்தியோகம் கிடைக்கும். அதிகாரத்துவம் வாய்ந்த ஆணையிடும் அதிகாரம் சம்பந்தப்பட்ட உத்தியோகம் கிடைக்கும். சொந்த தொழிலாக இருந்தால் தொழிலாளர்களை வைத்து சொந்த தொழில் விருத்தி அடையும், மேலும் மேலும் விருத்தி அடையும். அதுதான் 6ஆம் இடம். 3ஆம் இடம் அதற்கு பக்கபலமாக இருக்கக்கூடியது, எல்லாருடைய ஆதரவும் கிடைக்கக்கூடியது. அந்த 3ஆம் இடம் வலிமையாகும் போது உங்களுடைய செய்கிற தொழில் பேரும் புகழும் கிடைக்கும். முயற்சிகள் வெற்றி பெறும். என்ன முயற்சி பண்ண போகிறோம்? படிக்கிறவங்க படிக்கிற முயற்சி, தொழில் செய்கிறவங்க தொழிலுக்கான முயற்சி. இந்த முயற்சியில் வெற்றி அடையுமான அப்போ அதற்குரிய குரு பகவான் உச்சம் பெறுகிறார். அப்போ எல்லாமே வெற்றி அடையும், அதில் மாற்றமே இல்லை. சரி, ஆக இந்த 6ஆம் இடம் வழக்குகளில் வெற்றி பெறக்கூடியது, உடல் ஆரோக்கியத்தை சொல்லக்கூடியது, அதிகாரத்துவம் அந்த பதவியை தரக்கூடியது, புரிஞ்சுங்களா? கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கில் வெற்றி பெறக்கூடியது, எதிரிகளை வெல்லக்கூடிய தன்மை, புரிஞ்சுட்டீங்களா? இதெல்லாம் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும். முக்கியமாக சொந்த தொழில், தொழிலாளர்களை வச்சு செய்யக்கூடிய சொந்த தொழில் மிக 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 மேன்மை அடைஞ்சிட்டே போகும். அதில் வந்து மாற்றமே இல்லை. அடுத்து உங்களுக்கு ஒரு முக்கிய அடுத்த கிரக மாற்றம் என்னன்னா செவ்வாய். இந்த செவ்வாயாகப்பட்டவன் வந்து உங்க ராசியிலிருந்து உங்களுக்கு தனஸ்தானத்துக்கு போறார். செவ்வாய் உங்க ராசியில் இப்போ வரைக்கும் இருக்கார். அவர் எப்போ மாறுறாருன்னா 27/10/2025 அன்று ஐப்பசி 10ஆம் தேதி உங்களுக்கு தனஸ்தானத்துக்கு ஆட்சி பெறுகிறார். அப்போ தனஸ்தானத்தில் ஆட்சி பெற்று மட்டுமல்ல குருவால் பார்க்கப்படுகிறார், உச்சம் பெற்ற குருவால் பார்க்கப்படுகின்றார். அப்போ வியாபாரம் பெருகும், குடும்பத்தில் சொத்து சேரும், அதே நல்ல பதவி கிடைக்கும், நல்ல கல்வி, நல்ல பதவி, நல்ல வியாபாரம், நல்ல வருமானம், நல்ல சொத்து சுகம், வெளிநாட்டு வருமானம், வெளிநாட்டு யோகம் என்று அனைத்தும். ஏன்னா அவர் இருக்கக்கூடிய இடம் வந்து 10ஆம் இடம். 10ஆம் இடத்திலிருந்து குருவான் உச்சம் பெற்று 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ 2ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கிறார். இப்படிப்பட்ட அமைப்புகள்லாம் கிடைக்கிறது கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம், கிடைக்காது. அவ்வளவு சிறப்பான யோகம் அமைந்திருக்கிறது. சிறப்பு, சூப்பர், பிரமாதம். துலா ராசிக்கு அற்புதமான காலம். புரிஞ்சுட்டீங்களா? அப்ப ஜனன ஜாதகத்துல இந்த மாதிரி இருந்தா அதுக்கு பேர் வந்து சர லக்னத்திற்கு பாதகஸ்தானம் சொல்லு. ஆனா கோச்சாரத்தில் அப்படி கிடையாது. சரிங்களா? சரி, இப்ப அடுத்ததாக ஒரு முக்கிய மாற்றம். சுக்கிரன் உங்க ராசிக்கு அதிபதி. உங்க ராசிக்கு அதிபதியே உங்களுக்கு 12ஆம் இடத்துல பரிவர்த்தனை யோகத்தில் இருந்தார். அப்பயும் நல்ல யோகம்தான். இப்ப என்ன பண்றாரு? உங்க ராசிக்கு வந்துடுறார், ஆட்சி பெறுகிறார். துலா ராசியில் ஆட்சி பெறுகிறார் சுக்கிரன். எப்ப? 3/11/2025
கன்னி ராசிலேருந்து உங்களுக்கு இது வந்து ஐப்பசி 17 உங்கள் ராசியில் ஆட்சி பெறுகிற அமைப்பு. அப்போ சுக்கிரன் யார்? உழைக்கிறான், கஷ்டப்படுறான், சம்பாதிக்கிறான், நல்ல சாப்பாடு கிடைக்கும், வீட்டுக்கு போன நிம்மதியை சாப்பிடும்ல. வீட்டுக்கு என்னையா பொண்டாட்டி சரியில்லையா, அவன் கையில் என்னத்தான் அவன் கையில் போய் சாப்பிட்டு என்ன செய்ய, ஹோட்டலில் சாப்பிட்டு போயிடுவோம். அப்போ குடும்பத்தில் ஏன்னா குடும்பஸ்தானம் வளர்த்துருச்சு. அப்போ சில பேருக்கு நல்ல குடும்பம் அமையும், நல்ல திருமண யோகம் ஏற்படும், குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை உருவாக்கும். வீட்டில் போய் நல்ல மனைவிகையால் நல்ல சுகபோகமாக நல்ல சாப்பாடு, நல்ல நிம்மதியை தூங்குறது, நல்ல சம்பாதிக்கிறது, மனுஷனுக்கு வேண்டிய நிம்மதி, சந்தோஷம், நல்ல வருமானம், இதை பூரா கொடுக்கக்கூடிய அமைப்பு அற்புதமாக அமைஞ்சிருக்கு. அப்போ இங்கே என்னன்னா துலா ராசிக்கு 6ஆம் அதிபதி வந்து 10ஆம் இடத்துல உச்சம். இப்போ துலா ராசிக்கு 8ஆம் அதிபதி சுக்கிரன், பணபரஸ்தானத்துக்குரியவன். 8ஆம் இடம் பணபரஸ்தானம், பணபரஸ்தானம் வருமானம் வரும் அர்த்தம். அப்படிப்பட்ட பணபரஸ்தானத்துக்குரிய சுக்கிரன் வந்து 8ஆம் அதிபதியாகி ரிஷபராசி, துளாராசிக்கு 8ஆம் இடம் ரிஷபராசி, அதன் அதிபதியும் அவர் தான், சுக்கிரன் தான். அவர் தான் உங்களுக்கு உங்கள் ராசியில் உட்கார்றார், துலா ராசியில் ஆட்சி பெறுகிறார். சாதிக்கலாம். அற்புதமான அமைப்பு. இந்த கிரக அமைப்பு வரவே வராதுங்க. இந்த கிரக அமைப்பு ஐப்பசி மாதம் இப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் எப்பவும் வராது. சரியான நேரம், வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய, சாதிக்கக்கூடிய, வெற்றி பெறக்கூடிய ஒரு சரியான நேரம். வாழ்க்கையில் சாதிச்சலாம், சம்பாதிச்சிடலாம். நல்ல திருமண வாழ்க்கை, புரிஞ்சுட்டீங்களா? நல்ல சம்பாத்தியம், நல்ல திருமண வாழ்க்கை, நல்ல பதவி, நல்ல வியாபாரம், நல்ல வாகன யோகம், சொத்து யோகம் அனைத்தும் பெறக்கூடிய அத்தனை கிரக அமைப்புகளும் சிறப்பாக அமைஞ்சிருக்கு. ஆக துலா ராசினியர்களே, இது வந்து பொதுவான பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா எத்தனையோ பேருக்கு ஒரு தனிப்பட்ட பிரச்சனைகள் நிறையா இருக்கும். ரொம்ப நாள் கல்யாணம் முடியாமல் இருப்பாங்க, இல்லை ரொம்ப பேருக்கு அரசாங்க வேலை கிடைக்காம முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள கல்யாணம் முடிஞ்சு குழந்தையே இல்லாமல் இருக்கும், 10 வருஷம் 15 வருஷம் குழந்தை இல்லாமல் இருக்கும். புரிஞ்சுட்டியா? ஆக சிலருக்கு வந்து சொத்து பிரச்சனைகள் நம்மளால் இருக்கும், சில வியாபாரங்கள் நம்மளால் பாதிக்கும், தொழில் பாதிக்கும், வியாபாரம் பாதிக்கும். இதெல்லாம் எப்போ சரியாகும்? உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்த பிரம்மன் எழுதியிருக்கார். எல்லாமே காலம் இப்படியே போயிடாது, அதுக்கு ஒரு நேரங்காலம், நல்ல நேரம் எப்போ வரும், அது எப்போ சரியாகும், எப்போ நிவர்த்தி அடையும் அப்படின்றத பிரம்மன் உங்களுக்கு தலையெழுத்தாக எழுதியிருப்பார், உங்கள் தலையெழுத்து எழுதியிருப்பார். அது எப்போ நடக்கும்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே நம்பர் இருக்குது, நோட் பண்ணிக்கிங்க. அந்த கீழே உள்ள நம்பரை குறித்து வச்சுக்கிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க, சரிங்களா? ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.